ஆனா நீ என்னடான்னா உன் அப்பாவோட சந்தோஷத்துக்காக என்ன தோத்து போன்னு சொல்ற. என்ன புரிஞ்சுக்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க மாமா. இந்த வெற்றி தோல்விங்கிறத ஒரு நிமிஷம் சந்தோஷம், வேதனைக்கான உணர்வுகள். ஆனா நான் யோசிக்கிற வழி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வுக்கு ஒரு வழி மாமா. நீ சொல்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல பூமி. உங்க அப்பா கிட்ட நான் தோத்து போறதுனால நாம எல்லாரும் எப்படி பூமி சந்தோஷமா இருப்போம்? அவசரப்படாதீங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. நான் ஒன்னும் அவசரப்பட்டு கேட்கல பூமி, நான் வேதனையோட தான் கேட்கிறேன். இதே வேதனைய என் அப்பாவும் அனுபவிச்சுட்டு இருக்காரு மாமா. இந்த வருஷத்தோட இந்த போட்டியில கலந்துக்கிறத நிறுத்திடணும்னு நினைக்கிறாராம். வெற்றியோட அவரோட இந்த போட்டி பயணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறாராம். ஆனா உன்னோட மோதி தோத்துருவனோன்னு அவரு பயப்படுறாரு. அவரு கண்ணீரோட இந்த போட்டியில உன்னை தோக்கடிச்சு அவர் ஜெயிச்சிட்டா என்ன அவரோட மகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு மாமா. என்னம்மா இது, நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலையே. போற போக்க பார்த்தா ககன் மாப்பிள்ளைக்கு பாட கட்டிடுவா போல இருக்கே. அப்படி பார்த்தா பிச்சை எடுத்து திங்க போற உங்க 3 பேர்ல மாப்பிள்ளை இருக்க மாட்டாரு. நீயும் பொண்ணு மட்டும்தான் பிச்சை எடுக்கணும். சித்தி சரதா, மீரா வந்துட்டு இருக்கா. இப்ப என்னங்க பண்றது? சரதா, நீ அந்த பக்கம் போ 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 போ. எங்க போயிருந்தீங்க? வாஷ்ரூம் போயிருந்தேன். அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போணுமா? சடனா காணாம போயிட்டீங்க. அந்த சாரதாவும் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அப்ப எனக்கு சந்தேகம் வராதா? மீரா, நம்ம குடும்ப வாழ்க்கையில உனக்கு என் மேல இருக்கிற அன்பு 100% தான், சந்தேகம் 90%. அதுக்கு நான் தான் காரணமா இருக்கணுமா? சரி சரி விடுங்க, நீங்க வாங்க வாங்க. அப்படி ககனோட பிளான் இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. ஹீரோ வச்சே முதல் அடியிலேயே தோத்து போயிட்டா 0 ஆயிடுவோன்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் முதல்ல 4 அடி மாப்பிளைய வெறிநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாச்சிட்டான். சித்தி, இனிமே நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. அந்த ககன் கண்டிப்பா தோத்துருவான். நம்ம சொத்து நம்ம கையிலேயே தான் இருக்க போகுது.
என்னம்மா சொல்ற நீ? ஆமா அத்தை, இந்த போட்டியில மாமா தோத்து போயிட்டா அப்பா என்ன மகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம 2 குடும்பங்களும் ஒன்னு சேரும்னு சொல்லிருக்காரு. செத்து போற மாதிரி ஆயிட்ட. எந்திரிக்காத. எந்திரிச்சனா என் புருஷன் உன்னை கொன்னுடுவாரு. நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் யாரும் இல்லாத அனாதை ஆயிடுவாங்க. என்னடா முறைக்கிற? தெருவுல போற குப்பை அள்ளுற வண்டிய வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். யாராவது டென்ஷன் ஆனா மூலையில உட்காந்துக்குவாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட.